ஒடுக்கப்பட்ட மக்களை நாம் அமைப்பாக்கி வருகிறோம். முதல் தலைமுறையாக அரசியலில் பங்கேற்கக்கூடிய தோழர்களை நாம் அரசியல்படுத்தி அவர்களை நிர்வாக கட்டமைப்புக்குள் இணைத்து வருகிறோம். எப்படி கல்விக்கு முதல் தலைமுறையாக நாம் பள்ளி கல்லூரிகளில் பல்கலைக்கழகங்களில் அடியெடுத்து வைத்தோமோ, அதுபோல அரசியலில் நாம் அனைவருமே முதல் தலைமுறை என்று சொன்னால் அது மிகையாகாது. நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய முன்னோர் யாரும் அரசியல் அனுபவம் பெற்றவர்கள் இல்லை, என்னை உட்பட. நானும் உங்களைப் போல் உருண்டு புரண்டு எழுந்து நிமிர்ந்து இந்த அரசியல் களத்தில் என்னை தகவமைத்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை நீங்கள் நன்கு அறிவீர்கள். எவ்வளவோ நெருக்கடிகள், இடர்கள், அவதூறுகள், அடாப்பழிகள் யாவற்றையும் கடந்து இன்றைக்கு